நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மெட்டலார்ஜினா உலோகவியல்னு அர்த்தம். உலோகம் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு, அதாவது உலோகவியல். அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டலார்ஜின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இப்போது இதனோட விளக்க உரை என்னன்னு பார்ப்போம். ஹியூமன் லைஃப் இஸ் அசோசியேட்டட் வித் த வேரியஸ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னால் மனிதனோட வாழ்க்கை, ஹியூமன் லைஃப்ன்றது மனிதனோட வாழ்க்கையானது இஸ் அசோசியேஷனை ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது, அதனோடு சேர்ந்து உள்ளது. ஒரு மனிதனோட வாழ்க்கையானது இதோடு சேர்ந்து உள்ளது. இதோட வித் வேரியஸ் மெட்டல்ஸ் அப்படின்னா பல மெட்டல் இரும்புகளால், இரும்புனா இந்த இரும்பு இல்லை, அதுக்கு பேர் மெட்டல்ன்றது ஏகப்பட்ட அந்த ஒன்னோட பீரியாடிக் டேபிளில் ஏகப்பட்ட மெட்டல்ஸ் வருது இல்லையா, அதுகளால் சேர்ந்துள்ளது. பீரியாடிக் டேபிள்ஸில் எலிமெண்ட்ஸில் உள்ள மெட்டல்கள் மனிதனோட வாழ்க்கைக்கு உதவி செய்கிறது என்பது தான் இதனோட பொருள், ரைட்டா? ஹியூமன் லைஃப் இஸ் அசோசியேட்டட் வித் த வேரியஸ் மெட்டல்ஸ் அப்படின்னா பலதரப்பட்ட பீரியாடிக் டேபிள் சொல்லப்பட்டுள்ள மெட்டல் குணங்களுடைய எலிமெண்ட்ஸுகள் என்ன செய்கிறது, மக்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிறது என்று பொருள், ரைட்டா? நெக்ஸ்ட் வி யூஸ் மெட்டல்ஸ் இன் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா இந்த மெட்டலை, இந்த எலிமெண்ட்ஸ் மெட்டல் கேரக்டர் உள்ள எலிமெண்ட்டுகளை இன் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அப்போ நாம் ஒவ்வொரு நாள் நடவடிக்கைகளில், ஒவ்வொரு நாள் செயல்முறைகளில் நாம் பயன்படுத்துகிறோம். நம்ம சாப்பாட்டிலே இருக்குது, ரைட்டா? மெட்டல்ஸ் நம்ம அது இல்லைன்னு சொன்னால் நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் வந்து இல்லாமல் போயிடும், உடல் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும். அதனால் இட் இஸ் த யுட்டர்மோஸ்ட் நீட் டு ஹேவ் சம் மெட்டல்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், அயன் எக்ஸட்ரா அப்படின்னா இட் இஸ் த யுட்டர்மோஸ்ட்னா அவசிய தேவை, நீர்னா தேவை, யுட்டர்மோஸ்ட்னா அவசிய. இட் இஸ் த யுட்டர்மோஸ்ட் நீட் டு ஹேவ் சம் மெட்டல்ஸ், நம்மளுக்கு சில மெட்டல்கள் தேவைப்படுகிறது. நல்லா கவனிங்க. இட் இஸ் த யுட்டர்மோஸ்ட்னா அதிக தேவை, அதிகமான முக்கிய தேவை, அதிக தேவை, எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. யுட்டர்மோஸ்ட்னா அதோட மீனிங் அதுதான். யுட்டர்மோஸ்ட் நீட்னா தேவை, டு ஹேவ் சம் மெட்டல்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் அண்ட் அயன். இந்த வகையான எலிமெண்ட்ஸுகள் எக்ஸட்ரா இன்னும் இருக்குது. எக்ஸட்ரானா இட்டிஸ்னா எக்ஸட்ரான்னு அர்த்தம், இன்னும் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் மனிதன் வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படுகிறது. இன் ஏ ஹியூமன் பாடி, அது இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குது, மனுஷனோட உடம்புக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இது தேவைப்படுகிறது, மனிதனோட உடலுக்கு தேவைப்படுகிறது. இது எல்லாம் அனைத்தும் உடம்பில் உள்ளது. டிஃபிஷியன்சி ஆஃப் தீஸ் மெட்டல்ஸ் எஃபெக்ட்ஸ் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா இந்த மெட்டல்கள் குறைபாடு ஏற்பட்டால், இந்த மெட்டல்கள் ஒரு ரேஷியோவில் இருக்கணும் உடம்புக்குள்ளே, அதனோட குறைபாடு ஏதாவது குறையாக இருந்துச்சுன்னு சொன்னால், டிஃபிஷியன்சினா குறைபாடுகள், டிஃபிஷியன்சி ஆஃப் தீஸ் மெட்டல்ஸ் அப்படின்னா மேலே சொல்லப்பட்ட இந்த தனிமங்கள் வந்து ஏதாவது குறையாக இருந்தால் என்ன செய்யும், எஃபெக்ட்ஸ் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா எஃபெக்ட்ஸ்னால் பாதிக்கும். எதை பாதிக்கும், த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அப்படின்னா அது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் என்னது, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அந்த சாப்பாடு வாய்க்குள்ளேருந்து குடலுக்குள்ளே போகுது, அது குடலுக்குள்ளே போய் அப்படியே இருந்துடும். அதை என்ன பண்ணணும், எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணதில்ல, ஃபுட்டு இன்ட்டு எனர்ஜி, ஃபுட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு எனர்ஜி பை த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த மெட்டபாலிக்னு சொல்லுவாங்க. அதைத்தான் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் என்ன செய்யுது, அது ஃபுட் எனர்ஜியை ஆற்றல் எனர்ஜியாக மாற்றுகிறது, ரைட்டா? அதுதான் சொல்ல அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது இந்த மேலே உள்ள அயன்ஸ், மேலே உள்ள மெட்டல்ஸ் கம்மியாக இருந்துச்சு நம்ம பாடிக்குள்ளே, அதான் டிஃபிஷியன்சி ஆஃப் தீஸ் மெட்டல்ஸ், இந்த மேலே சொல்லப்பட்ட மெட்டல்கள் கம்மியாக இருக்கும்போது எஃபெக்ட்ஸ்னால் பாதிக்கிறது. த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், நம்ம உடம்புல உள்ள மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை பாதிக்கிறது. அப்போ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் என்னது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஃபுட்டை வந்து எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸாக, தேர் பை காசிங் டிசீஸ். அதற்கு அப்படி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை பாதிக்குதுன்னு சொன்னால் என்ன செய்யும், அதுக்கடுத்து மனுஷனுக்கு நோய் வர ஆரம்பிச்சிடும். தேர் பை ஆகவே காசிங் டிசீஸ்னால் நோய்களை உண்டாக்கும். அப்போது இது டிஃபிஷியன்சி ஆச்சுன்னா மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் வந்து கம்மியாயிடுச்சுன்னா நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு ஸோ ஆகவே மெட்டல்ஸ் பிளே எ வைட்டல் ரோல் இன் அவர் லைஃப். ஆகவே இந்த மெட்டல் தனிமங்கள் பங்கு வகிக்கிறது. விட்டல்னா முக்கியமான, விட்டல் ரோல் அப்படின்னா முக்கியமான, விட்டல்ன்றது இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம்.
முக்கியமான ரோல்ன்றது ஒரு பங்கு. ஸோ ஆகவே மெட்டல்ஸ் பிளேன வகிக்கிறது, பங்கு வகிக்கிறது. என்ன மாதிரி பங்கு வகிக்கிறது? ஏ விட்டல் ரோல் இன் அவர் லைஃப். நம்மளோட வாழ்க்கையில் இந்த மெட்டல்கள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த செக்ஷன், இந்த பிரிவில் வந்து லெட்டஸ் டிஸ்கஸ், நாம் விவாதிக்கலாம். இந்த செக்ஷனில் இந்த மெட்டலார்ஜி செக்ஷனை நாம் விவாதிக்கலாம், நாம் படிக்கலாம். டிஸ்கஸ்னால் படிக்கலாம், விவாதிக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. லெட்டஸ் டிஸ்கஸ் ஹவு மெட்டல்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் மெட்டலார்ஜி. அப்படின்னா எவ்வாறு இந்த மெட்டல் தனிமங்கள், அதாவது மெட்டல் குணம் கொண்ட தனிமங்கள் ஆர் அப்டைன் எடுக்கப்படுகின்றன. ஆர் அப்டைன்டுனா எடுக்கப்படுகின்றன, கிடைக்கப்படுகின்றன, எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸ், பலதரப்பட்ட மூலாதாரங்கள். சோர்ஸஸ்னால் பலதரப்பட்ட மூலாதாரங்கள் இருந்து மூலப்பொருள்கள், பலதரப்பட்ட மூலப்பொருள்கள், மூல ஆதாரங்கள், என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. வேரியஸ் சோர்ஸஸ், பல மூலப்பொருள்கள் இருந்து எவ்வாறு மெட்டல் எடுக்கப்படுகின்றன. ஹவு மெட்டல்ஸ் ஆர் அப்டைன்ட், எடுக்கப்படுகின்றன ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸஸ் பை ப்ராசஸ் ஆஃப் மெட்டலார்ஜி. எவ்வாறு எடுக்கப்படுகின்றன? இந்த வழிமுறையின் பிரகாரம். மெட்டலார்ஜினா உலகவியலின் ப்ராசஸ், அதாவது வழிமுறைகளின் பிரகாரம் அந்த மெட்டல்கள் பிரித்து எடுக்கப்படுகின்றன. ரைட்டா? பை த ப்ராசஸ் ஆஃப் மெட்டலார்ஜி. ரைட்டா? நெக்ஸ்ட், மெட்டலார்ஜின்னு என்னென்னு பார்ப்போம். மெட்டலார்ஜி இஸ் அ சயின்ஸ், அது ஒரு விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தின் பிரகாரம் நம்ம என்ன செய்கிறோம்? மெட்டலார்ஜி இஸ் எ சயின்ஸ், அது ஒரு விஞ்ஞானம். அது என்ன செய்கிறது? இப்போ எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல்ஸ் ஃப்ரம் தர் ஓர்ஸ். அப்படின்னா ஓர்ஸ்னு என்னது? தாது பொருட்கள்னு அர்த்தம். இப்போ நம்ம மலையை குடஞ்சி எடுக்கிறோம், பாறையை குடஞ்சி எடுக்கிறோம். இப்போ அதில் வந்து தங்கம் இருக்குது, சில இதில் நிக்கல் இருக்கும், அதெல்லாம் ஓர்ஸ். இப்போ ஒரு பாறையில் தங்கம் இருக்குன்னா அப்படி தங்கம் போய் தோண்டின ஒன்று தங்கமாக வந்துடுது? வராது. அது வந்து பாறை மாதிரி தான் இருக்கும். அந்த பாறையை உடச்சி அதுக்குள்ளே இருக்க மண்ணெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே தங்கங்கள் சிதறி கிடக்கும். ரைட்டா? அது மொத்தத்துக்கு பேர் ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓர்ன்னு சொன்னால் அந்த தமிழில் தாதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ மெட்டலார்ஜி இஸ் எ சயின்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங்னா பிரித்தெடுத்தல். அதுலேருந்து பிரித்து எடுக்கணும் இல்லையா? அதை எக்ஸ்ட்ராக்டிங்னா பிரித்தெடுத்தல். மெட்டல்ஸ், அதிலிருந்து உள்ள மெட்டல்களை பிரித்து எடுக்கணும். எதில் உள்ள மெட்டல்களை? ஃப்ரம் த ஓர்ஸ்னால் தனிமங்கள் என்னது? பாறைகள். இப்போ மணல் இருக்குது, ஆற்று மணல்களில் வந்து ஏகப்பட்டது இருக்கும். என்ன இருக்கும்? இரும்பு இருக்கும், நிக்கல் இருக்கும், எல்லா தாதுப்பு, எல்லா விதமான மெட்டல்கள் இருக்கும். அதில் நம்ம பிரித்து எடுக்கலாம். அந்த பிரித்து எடுக்கும் வழிமுறைகளை தான் சொல்லுது. எக்ஸ்ட்ராக்டிங்னா பிரித்தெடுத்தல். ரைட்டா? ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் த, எங்கேருந்து பிரித்தெடுத்தல்? ஃப்ரம் த ஓர்ஸ், தாது பொருள்களிலிருந்து மெட்டல்களை பிரித்தெடுக்கிறது தான் மெட்டலார்ஜின்னு அர்த்தம். மெட்டலார்ஜி இஸ் ஏ சயின்ஸ், அது ஒரு விஞ்ஞானம். ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங்னா பிரித்தெடுத்தல், ஆஃப் மெட்டல், அது பிரித்தெடுக்கணும். ஃப்ரம் த ஓர்ஸ், அதாவது தாது பொருள்னு பிரித்தெடுக்கணும். அண்டு நல்லா கவனிங்க, மாடிஃபையிங் த மெட்டல்ஸ் இன்டு ஆலாய்ஸ் ஃபார் வேரியஸ் யூசஸ். அப்படின்னா அதை நம்ம மாடிஃபை பண்ணுறோம். மாடிஃபைனா அதை ரீமேக் பண்ணுறோம். எப்படி ரீமேக்? அரிசி இருக்குது நம்ம வீட்டில், அரிசி அப்படியே அரிசியாக இருக்குமா? இருக்காது இல்லையா? நம்ம சட்டியில் போட்டு சூடு பண்ணோன்னு அது சோறாக மாறிடுது. அரிசியாக சாப்பிட முடியுமா? அப்போ அதை மாடிஃபை பண்ணுறோம். எப்படி மாடிஃபை பண்ணுறோம்? அதை சமையல் பண்ணுறது மூலிமா மாடிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மெட்டல்களை நம்ம எடுத்ததுக்கு பிறகு அதை நம்ம மாடிஃபை பண்ணுறோம். அலாய்ஸ்னால் ஒரு உலோக கலவை. அலாய்ஸ்னு என்னது? ஒரு கலவை. அலாய்னாலே கலவை, ரெண்டு உலோகங்கள் சேர்ந்தது ஒரு கலவை. இப்போ நிக்கல் இருக்குது, நிக்கல் ஒரு உலோகம், காப்பர் ஒரு உலோகம். அப்போ நிக்கலையும் காப்பரையும் ரெண்டு ஒன்று சேர்த்தா அதுக்கு பேர் அலாயின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ தங்கம் இருக்குது, உண்மையான கோல்டு, அதை நீ நகை செய்ய முடியாது. அதை புரோன்ஸு சேர்க்கணும். தங்கம் கூட புரோன்ஸு சேர்த்து தான் நீ வந்து உனக்கு தேவையான கம்மலை மூக்குத்தியை செய்ய முடியும். அப்போ அந்த கம்மல் மூக்குத்தி இதுக்கு பேர் என்னது? அலாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தங்கம் தான். உண்மையான தங்கத்தை வச்சு நீ எந்த பொருளும் செய்ய முடியாது. அப்போ அது கூட இன்னொரு மெட்டலை சேர்க்கணும். தங்கமும் மெட்டல் தான், புரோன்ஸும் மெட்டல் தான். அந்த புரோன்ஸு சேர்த்தா தான் வளைஞ்சி கொடுக்கும் தன்மை வரும். அப்போது இந்த கலவை, உலோக கலவைன்னு சொன்னால் அது பேர் அலாய்ஸ் மீனிங் புரிஞ்சிடுச்சா? அண்டு மாடிஃபையிங் த மெட்டல்ஸ், இந்த மெட்டல்களை நான் மாடிஃபை பண்ணுறோம். இப்போ ஒரு மெட்டல் இருக்குது, இது ரெண்டு மெட்டல் சேர்ந்து தங்கமாக மாறிடுதா? அப்போ ரெண்டு மெட்டலும் சேர்ந்து அப்போ மாடிஃபை பண்ணிடுறோம். இது ஒரு மெட்டல், அதுக்கு புரோன்ஸ் ஒரு மெட்டல், தங்கம் ஒரு மெட்டல். இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன மெட்டலாக மாறுது? தங்கம், வளையல், கம்மல், மூக்குத்தி, இந்த மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ அதுதான் அலையல்ஸ்னு சொல்கிறது. அந்த மாடிஃபையிங் த மெட்டல்ஸ், இந்த மெட்டல்களை நான் மாடிஃபை பண்ணுறோம். எப்படி மாடிஃபை பண்ணுறோம்? இன்ட்டு அலாய்ஸ்னால் உலோக கலவை. ரைட்டா? உலோகம், ரெண்டு உலோகம் சேர்ந்தது உலோக கலவை. ஃபார் வேரியஸ் யூசஸ், பல பயன்பாடுகளுக்கு அதை அலாயை உண்டாக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். பல பயன்பாடுகள். ரைட்டா? ஒரே பொருள் எது உண்டாக்க முடியும்? நீங்கள் சட்டி பானையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உலோக கலவை தான். அந்த உலோக கலவை மூலிமா தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பாத்திரமே ஒரு உலோக கலவை தான்.
ஒரே உலோகத்தால் பாத்திரம் உண்டாக்க முடியாது. ரைட்டா? பேஸ்டு ஆன் த ஃபிசிக்கல், எப்படி நம்ம உண்டாக்குறோம்னு சொன்னால் பேஸ்டு ஆன் தர் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்படின்னா அது எதை சார்ந்து இருக்கிறது அந்த உலோகம், அதை எப்படி நம்ம உண்டாக்கணும், அதனோட கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம உண்டாக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கிட்டா, அண்ட் மாடிஃபையிங் த மெட்டல்ஸ் இன்டு அலாய்ஸ். அப்படின்னா இந்த மெட்டல்களை நான் மாடிஃபை பண்ணுறோம். மாடிஃபை பண்ணால் அதை வேறு விதமாக கொண்டு வர்றோம். எப்படி கொண்டு வரோம்? அலாய்ஸாக கொண்டு வர்றோம். ஒரு கலவையான ஒரு உலோகங்களாக கொண்டு வர்றோம். ஃபார் வேரியஸ் யூசஸ், பல பயன்பாடுகளுக்கு. எப்படி நம்ம கொண்டு வரோம்? பேஸ்டு ஆன் தர் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்படின்னா அதனோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சார்ந்து நம்ம கலவையை கொண்டு வர்றோம். ஏன்னு சொன்னால் இப்போ தங்கத்தை நீ புரோன்ஸ் கூட தான் சேர்க்க முடியும். அதுக்காக காப்பர் கூட இது கூட சேர்க்க முடியுமா? நீ நிக்கல் கூட சேர்த்தேன்னா நீ ஒன்றுமே செய்ய முடியாது. உனக்கு கம்மலும் வராது, மூக்குத்தி வராது. ரைட்டா? அப்போது அதனோட ப்ராப்பர்ட்டியை பார்ப்பாங்க. அதனோட ப்ராப்பர்ட்டினா குணநலங்களை பார்ப்பாங்க. அதுமாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை பார்ப்பாங்க. வினைபுரியும் தன்மையை பார்ப்பாங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னது? மெல்ட்டிங் பாயிண்ட்டு, அதேமாதிரி அது மெல்ட்டிங் பாயிண்ட், இது அதனோட ஸ்ட்ரக்சரு, இதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு. ரைட்டா? ஆனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அந்த ஒரு உலோகமானது இன்னொரு உலோகத்து கூட வினைபுரியும், கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுது இல்லையா? ஒன்று பாண்டிங்னா அயானிக் பாண்ட் அண்ட் கோவலன்ட் பாண்ட் சொல்கிறோம் இல்லையா? அப்போ பாண்டிங் நம்ம பண்ணுறது தான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்கிறோம். ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நாம் அலையை உண்டாக்க முடியும்னு சொல்கிறோம். அண்ட் தேர் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். அதுக்கடுத்து இன்னொன்னையும் சொல்கிறான், அண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம். அதுக்குள்ளே ஆட்டத்துக்குள்ளே ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னது? எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். அதனால் லாஸ்ட் செல்லில் எந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் நம்ம இந்த கலவையை உண்டாக்க முடியும். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு தர் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னது? அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். ரைட்டா? நெக்ஸ்ட்டு, ஏ மெட்டலர்ஜி ப்ராசஸ் இன்வால்வ் 3 மெயின் ஸ்டெப்ஸ். அப்படின்னா இந்த மெட்டலர்ஜினா உலோகவியல் வழிமுறைகள் இன்வால்வ்னா சார்ந்து இருக்கின்றன. எதை சார்ந்து இருக்கின்றன? 3 மெயின் ஸ்டெப்ஸ். அப்படி கீழ்கண்ட 3 நடைமுறைகளை சார்ந்திருக்கின்றன. இதன் மூலியமாக தான் நம்ம மெட்டலாலஜியை பிரித்து எடுத்து கலவையாக உண்டாக்க முடியும்னு சொல்கிறான். கீழே என்ன ஃபஸ்ட் என்ன சொல்கிறான்? கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் ஓர். அப்படின்னா இப்போ நான் ஒரு ஓரை எடுத்துகிட்டு வரேன், இப்போ மணலையே எடுத்துகிட்டு வரேன். இப்போ மணலில் எவ்வளோ இரும்புகள் இருக்குது, தாதுப்பு இரும்புகள் அங்கங்கே துகளாக இருக்கும். அதை நம்ம எப்படி பிரித்து எடுக்கலாம்? ஒன்று கான்சன்ட்ரேஷன் மூலயமா கான்சன்ட்ரேஷன் குவிதல், செப்பரேஷன் பிரித்தல், வடிகட்டுதல், பிரித்தல். அப்படின்னா இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்ல கான்சன்ட்ரேஷனை குவிதல் அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படி நம்ம எல்லாம் ஒன்று சேர்க்குறேன்னா, இப்போ ஒரு மணல் இருக்குது, நான் ஒரு மேக்னெட் வச்சுருக்கேன். அந்த மேக்னெட்டில் போய் அந்த மணலை போய் நான் போட்டால் அந்த மேக்னெட் என்ன செய்யும்? அந்த மணலில் உள்ள இரும்பெல்லாம் இழுக்குமா? அதுக்கு பேர் குவிதல். அதேமாதிரி இன்னொன்று செப்பரேஷன் என்னது? பிரிக்கிறது. அது எப்படி பிரிக்கிறதுனா, அந்த மணலை நம்ம பிரிக்கலாம், டைல்யூட் பண்ணலாம் த்ரூ வாட்டரோ இல்லை செப்பரேஷனோ. அதை பிரிக்கிறது மூலியமாகவோ இல்லை குவிதல் மூலியமாகவோ அந்த மணல்ன்றதே ஓர் தானே. அந்த ஓரில் உள்ள மெட்டல்களை நம்ம 2 விதமாக நம்ம மெட்டல்களை பிரிக்கலாம். அந்த ஓரில் உள்ள மெட்டல்களை எப்படி எடுக்கலாம்? 2 வழிமுறையில் எடுக்கலாம். ஒன்று கான்சன்ட்ரேஷன், இந்த மேக்னெட் மூலியமாக எடுக்கிறது கான்சன்ட்ரேஷன். இன்னொன்று வடிகட்டுறது மூலியமாக எடுக்கிறது என்னது? செப்பரேஷன். ரைட்டா? செப்பரேஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ இந்த 2 மூலியமாக நாம் மெட்டல்களை பிரிச்செடுக்கிறோம். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் இம்பியூரிட்டி ஃப்ரம் த ஓர். அப்படின்னா இந்த வழிமுறையின் பிரகாரம் இட் இஸ் த ப்ராசஸ், இது ஒரு வழிமுறை. எதற்கு வழிமுறை? ரிமூவல் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் ஃப்ரம் த ஓர். அப்படின்னா இப்போ நம்ம இரும்பெல்லாம் பிரித்து எடுத்துட்டோம், மீதியெல்லாம் இம்பியூரிட்டிஸ் தானே, அழுக்கு தானே. இம்பூரிட்டிஸ் என்னது? வேஸ்ட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வர்றோம், பிரியாணி தின்றுடுறோம், அந்த இலை இதெல்லாம் இப்போ பேப்பரில் என்னது? அதை திங்க போகிறோம், அது வேஸ்ட்டு தானே, அது குப்பையில் போட்டுறோம் இல்லையா? அப்போது இதில் உள்ள இரும்புகளை எடுத்தது போக மீதி உள்ளதில் என்னது? இம்பியூரிட்டிஸ், அதில் வேஸ்ட்டு கழிவுகள். அந்த கழிவுகளை நம்ம அதை நீக்கிடுறோம். அந்த இரும்புகளை மட்டும் எடுத்துக்கிட்டு, இரும்பு தாது பொருள்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இதில் நம்ம இப்போ நிக்கலோ எதுவாக இருந்த இரும்புகள், ஏகப்பட்ட இரும்புகள் இருக்குது. ரைட்டா? அதாவது மெட்டல்ஸ், ஏகப்பட்ட மெட்டல்ஸ்களை அதை எடுத்து முடித்த உடனே இந்த வழிமுறைகள் பரவாயில்ல எது நீக்கப்படும், மீதி இருக்கிறது என்ன இருக்கும்? அதில் வேஸ்ட்டு தான் இருக்கும், மணல் தான் இருக்கும், வெறும் மணல் தான் இருக்கும். அதில் உள்ள இரும்புகளை நம்ம எடுத்துருவோம். அதை இட் இஸ் த ப்ராசஸ். இந்த வழிமுறையின் பிரகாரம் ஆஃப் ரிமூவல் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் ஃப்ரம் த ஓர். அப்படின்னா நம்ம அந்த ஓரில் உள்ள இம்பியூரிட்டிஸ், அந்த வேஸ்ட்டுகளை வெளியேற்றிடுறோம். அதை எடுத்து கான்சன்ட்ரேஷன் அண்ட் செப்பரேஷன் மூலிமா தேவையான இரும்புகளை நம்ம எடுத்துக்கிறோம்.
அப்போ மீதி உள்ளதை ரிமூவ் பண்ணிடுறோம். அது வந்து மீதி உள்ளதுக்கு பேர் என்னது, இம்பியூரிட்டிஸ் அப்படின்னா கழிவுகள்னு அர்த்தம். ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ். ரைட்டா. ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த மெட்டல்களை நம்ம எப்படி தயாரிக்கிறோம், ப்ரொடக்ஷன் தயாரித்தல் ஆஃப் த மெட்டல்ஸ்னால் இரும்புகளை நாம் எவ்வாறு தயாரிக்கிறோம் அப்படின்றது நெக்ஸ்ட் ப்ராசஸ். இட் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு மெட்டல் அப்படின்னா இது மாற்றுகிறது. இட் இஸ் த கன்வர்ஷனை மாற்றுகிறது. எதை மாற்றுகிறது, ஓர் அந்த தாது. இப்போ ஒரு பாறை இருக்குது, பாறையை நம்ம உடைச்சி அதில் உள்ள எல்லா தங்கத்தையும் எடுத்துடுறோம், இல்லை ஒரு இரும்பு பொருள் எடுத்துடுறோம், மீதியில் இம்ப்யூரிட்டிஸ் அதை வெளியேற்றிடுறோம். அப்போ நம்ம அந்த ஓரை வந்து நம்ம மெட்டலாக மாற்றுறோம். ஓரை மொத்தத்தை மாற்ற மாட்டோம், இம்ப்யூரிட்டிஸ் போக மீதியெல்லாம் இரும்பு தான். ரைட்டா. அதான் சொல்கிறான், இந்த ப்ரொடக்ஷன் உண்டாக்குதல், மெட்டல்களை உண்டாக்குதல் அப்படின்னா இட் இஸ் த கன்வர்ஷன் மாற்றுறது. எதை மாற்றுறது, ஓர் தான் முதல்ல. அந்த இப்போ மணலும் ஓரு தான், ஓரில் நம்ம எடுத்தது போக மீதி இம்ப்யூரிட்டிஸ் தூக்கி வெளியில் போட்டுடுறோம். அப்போது மாத்திரமில்லையே அந்த ஓரத்துக்கு நம்ம இரும்பாக மாற்றிடுறோம், இம்ப்யூரிட்டிஸ் தவிர. ரைட்டா. இட் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு மெட்டல். இது இந்த ப்ராசஸ் ப்ரொடக்ஷன் எப்படி நம்ம தயாரிக்கிற, எப்படி இதை வந்து ஓரை வந்து நம்ம மெட்டலாக மாற்றுறோம், அதுதான் கன்வர்ஷனை மாற்றுகிறோம். ரைட்டா. சரி, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு ரீஃபைனிங் ஆஃப் த மெட்டல். ரீஃபைனை சுத்திகரிக்கிறது. இப்போ நம்ம எடுத்துடுறோம், அது கழிவாக தான் இருக்கும், ஒரு கழிவு மாதிரி இருக்கும். அப்போ உண்மையான சுத்தமான ஒரு மெட்டலை உண்டாக்கணும். அப்போ சுத்தமான மெட்டல் நம்ம எண்ணெய் உண்டாக்குறோமில்ல, இப்போ நம்ம கடலை எண்ணெய் உண்டாக்குறோம், நல்லெண்ணெய் உண்டாக்குறோம்னு சொல்லி நம்ம அரைக்கிறோம், செய்கிறோம். அதில் அந்த சக்கையெல்லாம் இருக்கும், சக்கை இருக்குமா இருக்காதா? அப்போ சக்கையை நீக்கி வெறும் எண்ணெயை மட்டும் எடுத்தால் அது ரீஃபைன்ட். மீதி சக்கையை நம்ம பின்னாக்கு, நிலக்கல்ல பின்னாக்குன்னு வித்துடுறோம் இல்லையா, அதை மாதிரி ரீஃபைன் பண்ணணும். முதல் மெட்டல் எடுத்துட்டோம் ப்ரொடக்ஷன், அதுக்கடுத்து அதை ரீஃபைன் பண்ணி தனியான மெட்டலை எடுக்கணும். அதை ரீஃபைனை சுத்திகரித்தல், ரீஃபைனிங் ஆஃப் த மெட்டல், அந்த சுத்திகரிப்பு செய்கிறது. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த மெட்டல். பியூரிஃபிகேஷனால சுத்திகரிக்கல் தான், ரீஃபைனிங்னால சுத்திகரிக்கல் தான். அப்படின்னா இட் இஸ் த ப்ராசஸ், இது ஒரு வழிமுறை. என்ன மாதிரி வழிமுறை, ஆஃப் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் த மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னால், பியூரிஃபிகேஷன் சொன்ன என்னது, அது ஒரு மெட்டல்களின் ஒரு பியூரிஃபிகேஷனை சுத்திகரிப்புன்னு சொல்லுவாங்க. ரைட்டா. நெக்ஸ்ட் டெர்மினாலஜி இன் மெட்டலாலஜி அப்படின்னா, டெர்மினாலஜின்னு சொன்னால் என்னது, அதாவது டெர்மினாலஜி இன் மெட்டலாலஜி அப்படின்னா, மெட்டலாலஜி உலோகவியல்னு அர்த்தம். உலோகவியலின் உள்ள பிரிவுகள்னு அர்த்தம். இந்த டெர்மினாலஜின்றது என்ன வரும்னு சொன்னால், இந்த இடத்துல நீ அதை எப்படி மெட்டலாலஜியை நீ யூஸ் பண்ணுறது போகிற அப்படின்றோட அதை இந்த வழிமுறைகள் பிரகாரம் செய்கிறதுக்கு பேர் தான் டெர்மினாலஜின்னு சொல்லுவாங்க. டெர்மினாலஜி இன் மெட்டலாலஜின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. ஃபஸ்ட்டு என்ன வழிமுறைகள்னு பார்ப்போம். மினரல்ஸ். அப்போ மினரல்ஸ்னு சொன்னால், ஏ மினரல் மே ஹேவ் ஏ சிங்கிள் காம்பவுண்ட் ஆர் ஏ கம்ப்ளீட் மிக்சர் ஆஃப் வேரியஸ் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஃபவுண்ட் இன் த எர்த் அப்படின்னு சொன்னால், இப்போ மினரல்ஸ் அப்படின்றது தாது பொருட்கள்னு அர்த்தம். ஒரு மினரல்ஸ் தாது பொருட்கள்னு சொல்லும்போது, ஏ மினரல் மேபி இருக்கின்றன, எவ்வாறு இருக்கின்றன, மேபி ஏ சிங்கிள், ஒன்று தனி காம்பவுண்டாக இருக்கும். காம்பவுண்ட்னு ஒரு கலவை. காம்பவுண்ட் என்னது, மல்டிபிள், அதில் வந்து என்ன இருக்கும், அயனிக் பாண்டும் இருக்கும், கோவலண்ட் பாண்டும் இருக்கும். மல்டிபிள் ஆட்டம்கள் சேர்ந்தது தான் காம்பினேஷன் தான் காம்பவுண்ட். ரைட்டா. அப்போது ஒரு மினரல்ஸ் என்னது, மினரல் மேபி ஏ சிங்கிள், ஒரு தனிப்பட்ட காம்பவுண்டாகவும் இருக்கலாம், அல்லது காம்ப்ளெக்ஸ் மிக்சராகவும் இருக்கலாம். மிக்சர்னால் ஒரு கலவையாக இருக்கலாம். ரைட்டா. இந்த ரெண்டாக இருக்கும் மினரல்ஸ் என்பது. அது காம்பவுண்டாகவும் இருக்கலாம், ஆர் காம்ப்ளெக்ஸ் மிக்சராகவும் இருக்கலாம். ஆஃப் வேரியஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா பல காம்பவுண்டுகளின் கலவையாக இருக்கலாம். ரைட்டெல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஏ மினரல்ஸ் மேபி ஏ சிங்கிள் காம்பவுண்ட், ஒரு தனிப்பட்ட ஒரு காம்பவுண்டாக இருக்கலாம், கலவையாக இருக்கலாம். அல்லது ஏ காம்ப்ளெக்ஸ் மிக்சர்னால் பல கலவைகளின் ஒரு மிக்சராக இருக்கலாம். ஏ காம்ப்ளெக்ஸ் மிக்சர்னால் கலவைகள், பல கலவைகள். என்ன கலவைகள், ஆஃப் வேரியஸ் காம்பவுண்ட்ஸ், பல காம்பவுண்டுகளின் கலவையாகவும் இருக்கலாம். மெட்டல்களின் பல கலவைகளின் காம்பவுண்டாகவும் இருக்கலாம். எப்படி, ஃபவுண்ட் இன் த எர்த், அது பூமியில் நம்ம எடுக்கிறது. பூமியில் நம்ம எடுக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து ஒன்று காம்பவுண்டாகவும் இருக்கலாம், அல்லது பல காம்பவுண்டுகளின் கலவையான மிக்சராகவும் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் மினரல்ஸ்னு சொல்கிறான், தாதுக்கள்னு சொல்கிறான். அடுத்து ஓருன்றது தாது தான். ரைட்டா. ஓருன்றது என்னென்னா, ஓரும் தாது தான், மினரல்ஸும் தாது தான். ரைட்டா. இப்போ ஓர் அதே மாதிரி தான், பூமியிலேருந்து எடுக்கிறது தான். த மினரல்ஸ் ஃப்ரம் விச் எ மெட்டல் கேன் பி ரெடிலி அண்ட் எக்கனாமிக்கலி எக்ஸ்ட்ராக்டட் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் இஸ் செட் டு பி த ஓர் அப்படின்னு சொன்னால், எ மினரல், இது இப்போ ஓரும் ஒரு மினரல் தான், தாது தான். இப்போ மினரலும் தாது தான். இப்போ ரெண்டுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் பின்னாடி சொல்லித்தரேன்.
த ஓர்ன்றது த மினரல் ஃப்ரம் விச் அப்படின்னா இந்த மினரலில் ஃப்ரம் விச் அதிலிருந்து எ மெட்டல் கேன் பி ரெடிலி, அதாவது அதில் உள்ள மெட்டல்கள் ஈஸியாக அண்ட் எக்கனாமிக்கலி எக்ஸ்ட்ராக்டட் அப்படின்னா எக்கனாமிக்கல் என்னது, அதாவது பொருளாதாரத்தில் கம்மியாகவும் எக்கனாமிக்கலி கம்மியாகவும் எக்ஸ்ட்ராக்டாக பிரித்தெடுக்க முடியும். ஆனிய லார்ஜ் ஸ்கேல் அதிகமான ஒரு கொள்ளளவில் நாம் அந்த மெட்டல்களை அந்த ஓர்லேருந்து பிரித்தெடுக்க முடியும். த மினரல்ஸ் ஃப்ரம் விச் எ மெட்டல் கேன் பி ரெடிலி அண்ட் எக்கனாமிக்கலி எக்ஸ்ட்ராக்டட், அதாவது ஈஸியாகவும் பொருளாதாரம் கம்மியாகும், அதாவது ரூபாயை கம்மியாக செலவு பண்ணியும் எக்ஸ்ட்ராக்டை பிரித்து எடுக்க முடியும். எப்படி ஆனிய லார்ஜ் ஸ்கேல் அதிக அளவில் நம்ம பிரித்து எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் இஸ் செட் டு பி அன் ஓர். இதைத்தான் நம்ம ஓர் என்று சொல்லுகிறோம். ரைட்டா? இப்போ படத்தில் என்ன போட்டுக்காம பாரு, ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் அப்படின்னா எல்லா ஓர்களும் மினரல்கள் என்று சொல்லலாம். ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ், எல்லா ஓர்களையும் நாம் எவ்வாறு அழைக்கலாம், மினரல் என்று அழைக்கலாம். பட் ஆனால் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ் அப்படின்னா எல்லா மினரல்களும் ஓர் ஆகாது. அதோட ஒய் ஏன் கேள்வி, இது ஏன் கேள்வி, அதாவது எல்லா ஓரும் மினரல்ஸ்னு சொல்லலாம், ஆனால் எல்லா மினரல்களும் ஓர் ஆகாது அப்படின்னு சொன்னால் இந்த மினரல்கள் ஓர்ன்றது மினரலுக்குள் உள்ள ஒன்று, ஆனால் அதுக்கு அப்பாற்பட்ட சில குணாதிசயங்கள் மினரலில் இருக்குது. அதனால் அந்த குணாதிசயங்கள் உள்ள மினரல்கள் ஓர் ஆகாது. அதுக்கு தான் மீனிங் ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் அண்டு ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். ரைட்டா? ஒய் அது காரணத்தை கீழே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக இப்போ கிளையை எடுத்துக்கிறோம். கிளே, ரைட்டா? கிளே என்பது ஒரு என்னென்ன காம்பினேஷன் போட்டுக்காம பாரு, Al2O, ரைட்டா? அலுமினியம் 2, ஆக்சிஜன் 1, அடுத்து SiO2, அதுக்கடுத்து 2 முன்னாடி போட்டிருக்கான், இதோட கலவை. நெக்ஸ்ட் மூணாவது H2O, ஹைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ் அண்ட் ஆக்சிஜன் 1 ஆட்டம், வாட்டர். ரைட்டா? அப்போ இந்த மூணும் சேர்ந்து ஒரு கலவை. ரைட்டா? இது ஒரு கலவை. ரைட்டா? அது கிளேனா ஒரு கலவை. ரைட்டா? செகண்ட் கலவை பார்ப்போம். அண்டு பாக்சைட்னா இது கிளே என்ற கலவை. ரைட்டா? கிளே என்ற கலவையில் இத்தனை இருக்குது, 3 வேதிப்பொருட்கள் இருக்குன்றேன். அடுத்து பாக்சைட் என்ற கலவையில் Al2 இருக்குது, அடுத்தது ஆக்சிஜன் இருக்குது, செகண்ட் இதில் H2O, அது வாட்டர் இருக்குது, இது பாக்சைட். ரைட்டா? இந்த 2 கலவை ஆர் த 2 மினரல்ஸ். இது 2 மினரல்ஸ் தான். ரைட்டா? ஆனால் மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம், இது 2லேயுமே அலுமினியம் இருக்குது. அலுமினியம் மெட்டல் தானே. அப்போ இந்த 2 மினரல்களும், கிளே ஒரு மினரல், பாக்சைட்டு ஒரு மினரல். ரைட்டா? இந்த 2 மினரல்லையும் அலுமினியம் இருக்கின்றன. ஆர் 2 மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம், அலுமினியத்தோட மினரல்கள் ஆகும். பட் அலுமினியம் கேன் பி ப்ராஃபிட்டபிளி எக்ஸ்ட்ராக்டட் ஒன்லி ஃப்ரம் த பாக்சைட். அப்படின்னா அலுமினியம் பிரித்தெடுக்கப்படுகின்றன ஈஸியாக. ப்ராஃபிட்டபிள்னா ஈஸியாக. அலுமினியம் கேன் பி ப்ராஃபிட்டபிளி எக்ஸ்ட்ராக்டட் ஒன்லி ஃப்ரம் த பாக்சைட். பாக்சைட்டிலிருந்து அலுமினியம் ஈஸியாக பிரித்தெடுக்கப்படுகின்றன. அடுத்து ஹென்ஸ், ஆகவே பாக்சைட் இஸ் த ஓர் ஆஃப் அலுமினியம். அப்படின்னா பாக்சைடு நல்ல கவனிங்க. ஆகவே பாக்சைடு என்னவா இருக்குது, இஸ் அன் ஓர் ஆஃப் அலுமினியம், அலுமினியத்தோட ஓராக இருக்கிறது, தாதுவாக இருக்கிறது. ரைட்டா? அண்டு கிளே இஸ் இட்ஸ் மினரல். கிளே என்னவாக இருக்கிறது, அதனோட மினரலாக இருக்கிறது. ரைட்டா? இப்போ அலுமினியத்தோட ஓராக எது இருக்கிறது, பாக்சைடு இருக்கிறது. அதேமாதிரி அண்டு கிளே என்பது எதற்கு இருக்கிறது, இட்ஸ் மினரல், அதனோட மினரலாக இருக்கிறது. ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? ஏன்னு சொன்னால் இப்போ கிளையில் கம்மியான அலுமினியம் இருக்குது, பாக்சைட்டில் அதிகமான அலுமினியம் இருக்குது. அதனால தான் சொல்லியிருக்கான் பாக்சைட் இஸ் அன் ஓர் ஆஃப் அலுமினியம். பாக்சைட் என்னவா இருக்குது, இஸ் அன் ஓர் ஆஃப் அலுமினியத்தோட ஓராக இருக்கிறது. அண்டு கிளை என்னதுக்கு, இட்ஸ் மினரல், அதில் மினரலில் கம்மியான அலுமினியம் இருக்குது. ரைட்டா? அதனால தான் சொல்லியிருக்கான். ரைட்டா? நெக்ஸ்ட்டு மைனிங்னா சுரங்கம்னு அர்த்தம். சுரங்கம் நம்ம தோண்டி எடுக்குது. த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் ஓர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த தாதுக்களை நாம் பிரித்தெடுக்கும் வழிமுறைகளை சொல்கிறோம். ப்ராசஸ்னால் வழிமுறைகள், எக்ஸ்ட்ராக்டினா பிரித்தெடுக்கிறது, த ஓர்ஸ்னால் தனிமங்கள். அப்படின்னா மைனிங், அதாவது பூமியை தோண்டி நம்ம எடுக்கிறோம்ல, நிலக்கரை எடுக்கிறோம் இல்லையா, அப்போ இதை தான் சொல்கிறான். தி ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் த ஓர்ஸ் அப்படின்னு சொன்னால் தனிமங்களை பிரித்தெடுக்கும் வழிமுறைக்கு ஃப்ரம் த எர்த். எங்கேருந்து தனிமங்களை பிரித்தெடுக்கிறோம், ஃப்ரம் த எர்த் கிரஸ்ட்டு. அப்படி எர்த் கிரஸ்ட் என்னது, பூமிக்கு உள்ளே தோண்டி, கிரஸ்ட் என்னது, பூமிக்கு உள்ளே தோண்டி நாம் ஓரை எடுத்து அதில் பிரிக்கிற வழிமுறையை தான் மைனிங்னு சொல்கிறோம்.
த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் த ஓர் ஃப்ரம் த எர்த் கிரஸ்ட். நம்ம பூமிக்கு உள்ளே தோண்டி அதில் உள்ள ஓரை பிரித்தெடுக்கும் செயல்முறையை எவ்வாறு அழைக்கிறோம்? மைனிங் என்று அழைக்கிறோம். ரைட்டா? நெக்ஸ்ட் கேங்யூ ஆர் மேட்ரிக்ஸ், ரெண்டுமே ஒன்று தான். மேட்ரிக்ஸ்னால கேங்யூனால ஒன்று தான். ரைட்டா? இப்போ நல்லா பாருங்கள். த ராக்கி இம்பியூரிட்டி, ராக்கினா ஒரு பாறை வந்து இம்பியூரிட்டி இருக்கும், சுத்தமாக இருக்காது, சுத்தமான உலோகங்கள் கிடைக்காது. ரைட்டா? அதாவது மொத்த கலவையாக இருக்கும், இம்பியூரிட்டியோடு சேர்ந்துருக்கும். த ராக்கி இம்பியூரிட்டி அசோசியேட்னா வைத்திருக்கின்றன, இந்த இடத்துல வைத்திருக்கின்றன, அது சேர்ந்துருக்கின்றன. எது சேர்ந்துருக்குன்னா வித் ஒன் ஓரோட சேர்ந்துருக்குது. இந்த ராக்கி இம்பியூரிட்டின்னா ஒரு பாறைகளில் தங்கம் இங்கமெல்லாம் இருக்கும். ரைட்டா? இரும்பு கலவைகள் எக்கச்சக்கமாக இருக்கும். த ராக்கி இம்பியூரிட்டிஸ் அசோசியேட்டட் வித் அன் ஓர் அப்படின்னா ஒரு தனிமங்களை கொண்டிருக்கும், பாறைகள் தனிமங்களை கொண்டிருக்கும்னு அர்த்தம். அந்த மாதிரி கொண்டிருந்தால் அதை எவ்வாறு அழைக்கிறோம்? இஸ் கால்டு கேங்யூ. அதாவது கேங்யூ என்றோ அல்லது மேட்ரிக்ஸ் என்றோ அழைக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பாறைகள் தனிமங்களை கொண்டிருந்தால் அதை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? கேங்யூ என்றோ அல்லது மேட்ரிக்ஸ் என்றோ அழைக்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ்னு என்ன பார்ப்போமா? இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ், இது ஒரு பொருள். இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு த, இது என்ன ஒரு பொருள்? ஒரு ரியாக்டிவ் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளெக்ஸ்ன்னு சொன்னால் ஒரு ரியாக்டிவ் எலிமெண்ட், வினை புரியும் ஒரு பொருள். ரைட்டா? அது எதுக்கு வினை புரியுதுன்னு பார்ப்போம். ரைட்டா? அது இட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ், இது ஒரு பொருள். ஆடட் டு ஓர் நம்ம எடுத்துடுறோம். பூமியிலேருந்து ஒரு பாறையோ ஒரு பொருளோ எடுத்துடுறோம். அதுக்குள்ளே இரும்புகள் ஏகப்பட்டது இருக்கும், தங்கம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அதை எடுத்துட்டு என்ன ஒரு வினை வரும் பொருளை நம்ம ஆட் பண்ணுறோம். இட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். ஃப்ளெக்ஸ்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு த ஓர். அந்த ஓர் கூட நம்ம ஆட் பண்ணுறோம். எதற்காக வேண்டி ஆட் பண்ணுறோம்? டு ரெடியூஸ் த ஃபியூஷன் டெம்பரேச்சர், அதோட உருகும் வெப்பநிலையை குறைப்பதற்காக வேண்டி. இப்போ அந்த ஓரோட உருகும் வெப்பநிலை ஒரு 500 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் அதோட ஒரு ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிட்டேன்னா, சோடியமோ ஏதோ ஒரு ஃப்ளெக்ஸு, கோக்குன்றது ஒரு ஃப்ளெக்ஸ் தான், COKE, கோக்குன்றது ஒரு ஃப்ளெக்ஸ் தான். அப்படி ஆட் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதோட உருகும் நிலை 500 டிகிரி செல்சியஸ்லேருந்து 300 டிகிரி செல்சியஸ் ஆயிரும். ரைட்டா? அதுதான் அந்த ஃப்ளெக்ஸ் வந்து வேதியியல், அதாவது வினை புரிஞ்சு ஃபியூஷன் அப்படின்னு சொன்னால் உருகு நிலை. ரைட்டா? அந்த ஓரோட உருகும் டெம்பரேச்சர்ன்றது வெப்பநிலை, உருகும் வெப்பநிலையை குறைப்பதற்கு எதை ஆட் பண்ணுறேன்? ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணுறேன், ஒரு வேதிப்பொருளை ஆட் பண்ணுகிறேன். இட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு த ஓர் விட்டு ஒரு தனிமங்கள் கூட ஆட் பண்ண. தனிமம்னு என்னது? ஒரு பாறையோ கல்லோ மணலோ அதுக்குள்ளே என்னென்ன இரும்புகள் மெட்டல்ஸ் இருக்கோ அது கூட நான் அந்த ஓரை ஆட் பண்ணால் அதனோட வெப்பநிலையை குறைச்சிரும். உருகும் வெப்பநிலை அது மெல்ட் ஆகி போகணும். டு ரெடியூஸ் த ஃபியூஷன் டெம்பரேச்சர் குறைக்கும். அண்டு டு ரிமூவ் த இம்பூரிட்டிஸ், அது மட்டும் செய்யாது, இன்னமும் ஒன்று செய்யும். என்ன செய்யும்? டு ரிமூவ் த இம்பூரிட்டிஸ், அந்த உலோகங்களை தனியாக பிரிச்சுட்டு இம்பூரிட்டிஸ் தனியாக பிரிச்சிடும். இந்த ஃப்ளெக்ஸ் 2 வேலையை செய்யுது. ஒன்று உருகும் வெப்பநிலையை கம்மி பண்ணுது, அதுக்கடுத்து டு ரிமூவ்னா நீக்குகிறது. எதை? இந்த இம்பியூரிட்டிஸ்ன்னு சொன்னால் கழிவுகளை நீக்குகிறது. எக்ஸாம்பிள், உதாரணமாக அது என்ன ஃப்ளெக்ஸ்ன்னு பார்ப்போம். கால்சியம் ஆக்சைடு, இது ஒரு ஃப்ளெக்ஸ், இது ஒரு பேசிக்ஸ்னா அப்போ சிலிக்கா, இந்த ரெண்டுமே ஃப்ளெக்ஸ். இதை வந்து நீங்கள் தனிமங்களை கூட ஆட் பண்ணிங்கன்னா அந்த தனிமத்தோட உருகு நிலையை குறைச்சிடும். அப்போது கால்சியம் ஆக்சைடை வந்து பேசிஸ் என்றும் அது பேசிஸ் தான். ஆனால் அது சிலிக்காவை அசிடிக் அப்படின்னு சொல்லுவான். அது என்னது? பேசிஸு அசிடிக் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம பிஹெச்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? பிஹெச் லெவல் 0 to 14 நல்லா கவனிச்சுக்கணும். 0 to 14 அதான் பிஹெச் லெவல். இப்போது 0லிருந்து 14 வரைக்கும் இருக்குது. அப்போ 7ஆம் நம்பர், இப்போ 14க்கு நடுவில் உள்ளது 7 தானே. அப்போ 2 ஏரியாவில் 14. இப்போ 0 to 14 ஒரு பிஹெச் லெவல். அப்போ பிஹெச்னு என்னது? பிஹெச்னு ஒன்றுமே இல்லை, பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அர்த்தம். ஒரு ஹைட்ரஜனோட பவர் எவ்வளோ இருக்குது? பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் பவர் ஆஃப் ஹைட்ரஜன் ரெண்டு ஒன்று தான். அதாவது நீ பொட்டென்ஷியல், அதனுடைய இருப்பு, ஹைட்ரஜனோட இருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறோம், அதை பிஹெச் லெவல்னு சொல்லுவாங்க. இப்போது பிஹெச் லெவல், இப்போ நான் உதாரணத்துக்கு இவன் ஏன் அப்படி போட்டிருக்கான்? கால்சியம் ஆசிட் பேசிக்ஸ்னு போட்டிருக்கான். அது என்ன எனக்கு பேசிக்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லுவீங்க. நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கோ. இப்போ 0 to 14 இது பிஹெச் லெவல். இப்போது பிஹெச் லெவல் 7 இருக்குது அப்படின்னு சொன்னால் 0ன்னு அர்த்தம். அந்த இடத்துல 0ன்னு அர்த்தம். பிஹெச் லெவல் 7 இருக்குன்னா 0. அப்போ 7க்கு கீழே உள்ளதெல்லாம் என்னது? ஆசிட்டு. எது? ஆசிடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 7க்கு மேலே பிஹெச் லெவல் 7லேருந்து 14 வரைக்கும் வந்துருச்சுன்னா பேசிஸ் சொல்லுவாங்க. ரைட்டா?
பேசிஸ் என்ன, பேசிஸோட pH எவ்வளோ இருக்கும்? 7க்கு மேலே, 7க்கு மேலே 14க்கு உள்ளே இருந்து 14 வரைக்கும் இருந்தால் அது வந்து அதுக்கு பேர் என்ன மாதிரி தனிமம்? ஆசிடி. அதாவது அது வந்து அந்த 7க்கு மேலே உள்ளது பேசிக்கும், 7க்கு கீழே உள்ளது 0 வரைக்கும் இருக்குது ஆசிடிக்கும். ரெண்டுமே வினைபுரியும் பொருள் தான். இஃப் த கேங்யூ இஸ் ஆசிடிக் அப்படின்னா, கேங்கி வந்து அசிடிக்காக இருந்துச்சுன்னு சொன்னால், அசிடிக் போட்டோம்னு சொன்னால், தென் த பேசிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஆடட் அப்படின்னு சொல்கிறான். அண்டு வைஸ் வெர்சா அப்படின்னா, இப்போ கேங்கி கூட நாம் ஆசிடிக் போட்டோம்னு சொன்னால், தென் பிறகு என்ன பண்ணது? பேசிக், அதை கேங்கியூ கூட அசிடிக் நம்ம போடுறோம். இஃப் த கேங்கியூ இஸ் அசிடிக், கேங்கியூ வந்து அசிடிக்காக இருந்ததுன்னா, தென் பிறகு பேசிக் ஃப்ளக்ஸ்னு என்னது? அந்த ஃப்ளக்ஸோட பேசிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஆடட், அது ஆட் பண்ணப்படும். ரைட்டா? எது பேசிக் ஃப்ளக்ஸ் எதுக்கு ஆட் பண்ணுறா? இப்போ கேங்கியூன்றது என்னது? ஓர். இப்போ நல்லா கவனிச்சிங்க, இந்த ஓர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓர் எப்படி இருக்கா? அசிடிக்காக இருக்கா இல்லை பேசிக்காக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஓர் வந்து அசிடிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்னத்தை ஆட் பண்ணணும் அந்த இடத்துல? இங்கே அசிடிக் சிலிக்காவை ஆட் பண்ணணும். அதேமாதிரி அந்த ஓர் வந்து பேசிக்காக இருக்குது, பேசிக்னா அந்த pH லெவல் என்னவாக இருக்கும்? 7க்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எதை ஆட் பண்ணணும்? இதை ஆட் பண்ணணும். எதை? கால்சியம் ஆக்சைடை ஆட் பண்ணணும். அதை தான் போட்டிருக்கான். இஃப் த கேங்கியூ இஸ் அசிடிக், அதை வந்து கேங்கியூன்றது ஒரு ஓர், அந்த ஓர் வந்து அசிடிக்காக இருந்தால் இதை ஆட் பண்ணணும். அண்ட் த பேசிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஆடட் அப்படின்னா அந்த கேங்கி வந்து அசிடிக்காக இருந்தால், அசிடிக்காக இருந்தால் என்ன பண்ணணும்? தென் அதுக்கடுத்து பேசிக் ஃப்ளக்ஸஸ் ஆட். அது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பேசிக் ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிடணும். ரைட்டா? ஒன்று கேங்கி வந்து அசிடிக்காக இருக்கணும், இல்லை பேசிக் ஃப்ளக்ஸ் ஆட், அல்லது வைஸ் வெர்சா, இல்லை தலைகீழ வரும். ரைட்டா? இதை தான் சொல்கிறான். ரைட்டா? நெக்ஸ்ட் ஸ்லாக்னு என்னது? இது ஒரு impurities. It is the feasible product formed when a flux react with a gangue during the extraction of metals. அப்படின்னா ஒரு ஃப்ளெக்ஸ் தான் ஆட் பண்ணுறோம்ல, இப்படி இந்த ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணும்போது அது ரியாக்ட் ஆகும் இல்லையா? ரியாக்ட் ஆகும்போது மெட்டல்களை பிரிக்கும் போது அப்போ என்ன பண்ணோம்? அதில் இம்ப்யூரிட்டிஸ் தனியாக வரும். அப்படி இம்ப்யூரிட்டிஸ் தனியாக வருது இல்லையா? அதுக்கு பேர் ஸ்லாக்னு சொல்லுவான். இட் இஸ் த ஃபீசிபிள் ப்ராடக்ட் அப்படின்னா இது வந்து உருகும் நிலையை கொண்ட ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருள். இது என்ன செய்யும்? ஃபார்ம்டு வென் ஏ ஃப்ளெக்ஸ் ரியாக்ட்ஸ், அதில் வந்து ஃப்ளெக்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும்போது, ரியாக்ட்னா வினை புரியும் போது, வித் ஏ கேங்கு, எது கூட? கேங்கியூ கூட வினை புரியும் போது, டூரிங் த எக்ஸ்ட்ராக்ஷன், எந்த சமயத்தில் வினை புரியும்? எக்ஸ்ட்ராக்ஷன் என்னது? பிரித்தெடுக்கும் போது, மெட்டல்களை நாம் பிரித்தெடுக்கும் போது, டூரிங் எக்ஸ்ட்ராக்ஷன் மெட்டல்களை பிரித்தெடுக்கும் போது ஃப்ளெக்ஸ் வந்து வினை புரியும் போது வரக்கூடிய கழிவுகள் தான் ஸ்லாக்னா வரக்கூடிய கழிவுகள் ஸ்லாக்னு சொல்லுவாங்க. இது ஃபீசிபிள் ப்ராடக்ட். வினை புரியும் போது ஃபீசிபிள் தானே, ஃபீசிபிள் ஃபார்ம்டு அப்படின்னா ஃபீசிபிள் ப்ராடக்ட் ஃபார்ம்டு, அதான் ஃபீசிபிள் ப்ராடக்ட்ன்றது ஸ்லாக். ரைட்டா? இஸ் ஃபார்ம்டு எப்போது உண்டாகிறது? வென் இட் இஸ் எ ஃப்ளாக்ஸ், வென் த ஃப்ளெக்ஸ் இஸ் ரியாக்ட்ஸ் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் வந்து வினை புரியும் போது எது கூட? வித் கேங்கியூவோட வினை புரியும் போது, டூரிங் எந்த சமயத்தில் வினை புரியும்? டூரிங் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த மெட்டல் அப்படின்னா மெட்டல்களை பிரித்தெடுக்கும் போது வினை புரியும். அதற்கு பேர் ஸ்லாக். இந்த பாரு, ஃப்ளெக்ஸ் ப்ளஸ் கேங்கியூ இஸ் ஈக்குவல் டு ஸ்லாக். ரைட்? ஓகே. அடுத்து ஸ்மெல்ட்டிங். அப்போ ஸ்மெல்ட்டிங்னா உருகுதல். ரைட்டா? இப்போ உருகுதல்னு சொல்கிறான். மெல்ட்டிங்கு ஸ்மெல்ட்டிங் ரெண்டு ஒன்று தான். அது போட்டிருக்கானே, ஏன் போட்டிருக்கான்? ஏன் மெல்ட்டிங்கோட போடக்கூடாது? மெல்ட்டிங்னு தானே, உருகுதல் தானே, ரெண்டு ஒன்று தான். நீ ஸ்மெல்ட்டிங்னு போட்டாலும் சரி, மெல்ட்டிங்னு போட்டாலும் சரி, ரெண்டுக்கும் பேர் ஒரே மீனிங் தான். மெல்ட்டிங் தான் உருகுதல். ரைட்டா? ஸ்மெல்ட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் த ரோஸ்டட் மெட்டாலிக் ஆக்சைடு ஃப்ரம் த மெட்டல் இன் இட்ஸ் மாடர்ன் கண்டிஷன். அப்படி நல்லா கவனிங்க. இதில் ஸ்மெல்ட்டிங் அப்படின்ற உருகுதல். அப்போ உருகுதலுக்கு விளக்கம் சொல்கிறான் பாரு. உருகுதல் என்பது ஸ்மெல்ட்டிங் இருக்கின்றன. எவ்வாறு இருக்கின்றன? த ப்ராசஸ் அப்படி இந்த வழிமுறையாக இருக்கின்ற ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங்னா ஒரு குறைக்கிறதாக இருக்கிறது. எப்படி எதை குறைக்கிறது? த ரோஸ்டட் மெட்டாலிக் ஆக்சைடு அப்படின்னா, ரோஸ்டட்னா வறுக்கப்பட்ட, எது வறுக்கப்பட்ட? ஹீட் செய்யப்பட்ட வறுக்கப்பட்ட மெட்டாலிக்னு சொன்னால் உலோக ஆக்சைடு. ரைட்டா? வறுக்கப்பட்ட ஒரு உலோக ஆக்சைடை எதுவாக மாற்றுற ப்ராசஸ்ஸு? ஃப்ரம் டு மெட்டல் இன்ட்டு மோல்டன் ஸ்டேஜ்னால் உருகிய நிலையில், மோல்டன்னா அது உருகணும், உருகிய நிலையில் மாற்றக்கூடிய, எதை உருகிய நிலையில் மாற்றக்கூடிய? ரோஸ்டட் மெட்டாலிக் ஆக்சைடை வந்து ரோஸ்டட் மெட்டாலிக் ஆக்சைட்னா வறுக்கப்பட்ட ஒரு உலோக ஆக்சைடை நம்ம எதுவாக மாற்றணும்? ஃப்ரம் மெட்டல் இன்ட்டு மோல்டன் கண்டிஷன் என்னது? உருக்கப்பட்ட நிலையில். எதை? மெட்டல் இன் இட்ஸ் மோல்டன் கண்டிஷன். உலோகம் அதனோட தன்மை எப்படி இருக்கும்?
உலோகத்தின் தன்மை எப்படி இருக்கணும்? உருக்கப்பட்ட கண்டிஷனில் மாற்றப்படும் போது அதை செய்யும் வழிமுறைக்கு பேர் தான் சுமெல்டிங். ரைட்டா? நல்ல கவனி. சுமெல்டிங் இஸ் த ப்ராசஸ், அதாவது வழிமுறைகள் ஆஃப் ரெடியூசிங் ஒரு வினை. ரெடியூசிங்னா குறைக்கும் வினைன்னு அர்த்தம். ரைட்டா? எதை த ரோஸ்டட் மெட்டாலிக் ஆக்சைடு அப்படின்னா வறுக்கப்பட்ட ஒரு மெட்டல் ஆக்சைடை நாம் எவ்வாறாக மாற்றணும்? ஃபிரம் அதிலிருந்து இதிலிருந்து மாற்றணும். இது ரோஸ்டட் மெட்டாலிக் ஆக்சைட்லேருந்து மாற்றணும். ஃபிரம் அதிலிருந்து எவ்வாறாக மாற்றணும்? மெட்டலாக மாற்றணும். மெட்டல் எப்படி இருக்கணும்? இன் இட்ஸ் மோல்டன் கண்டிஷன் அப்படின்னா உருகிய நிலையில் உள்ள மெட்டலாக மாற்றக்கூடிய வழிமுறை. எதை உருகிய நிலையை மெட்டலாக மாற்றணும்? ரோஸ்டட் மெட்டாலிக் ஆக்சைடை உருகிய உருகிய நிலையில் உள்ள மெட்டலாக மாற்றும் வழிமுறையைத்தான் சுமெல்டிங் என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? இன் திஸ் ப்ராசஸ், இந்த வழிமுறையில் இம்பூரிட்டிஸ் ஆர் ரிமூவ்ட் அஸ் ஸ்லாக் அப்படின்னா இந்த வழிமுறையில் இந்த செயல்பாடுகள் இது செய்யும்போது இம்பூரிட்டிஸ்னால் கழிவுகள் ஆர் ரிமூவ்ட நீக்கப்படுகின்றன. அஸ் ஸ்லாக் என்ற பெயரில் நீக்கப்படுகின்றன பை த அடிஷன் ஆஃப் ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணியாச்சுனால ஸ்லாக் வந்துடும். ரைட்டா? கழிவுகள் வெளியேறிடும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அண்ட் ஓர். ரைட்டா? இதை நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.